கர்த்தருடைய பெரிதான நன்மைகள் உங்களோடே இருக்கும். யோபு 42:10 பாருங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கணும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். வாழ்க்கையில் தொந்தரவுகள் வருது, பிரச்சனை வருது, நெருக்கடிகள் வருது, பரவாயில்ல வரட்டும். ஏன் இது வருதுன்னா நம்ம கேட்க வேணாம். பிரச்சனை வந்தால், போராட்டம், நெருக்கடி, முள் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த முள்ளில் தான் நீங்கள் ஜெயிச்சு மகிமின் கிரீடத்தை பெற முடியும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். இதில் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, பாடுகள், நெருக்கடிகள் இருக்கும் பொழுது சாத்தா நம்ம வாழ்க்கையில் எதை மைனஸாக வைக்கிறானோ அதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும். அதான் பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, இப்போ ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கு. சாத்தான் எதை மைனஸாக தான் வைப்பான், அவனுக்கு தெரிஞ்சது மைனஸ் தான். கர்த்தர் தான் ப்ளஸ், அவர் தான் பிளெஸ்ஸிங் கொடுப்பார். நம்ம சாத்தானையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மைனஸே பார்க்கக்கூடாது, நெகட்டிவையே பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணும். யோபு என்ன செய்கிறார்? மரண படுக்கை, தூஷணம், கூட இருக்க மனைவி, வாழ்க்கை, லைஃப் பார்ட்னரே தூசிக்குது, எல்லாரும் தூசிக்கிறாங்க, எல்லாம் போயிடுச்சு. டோட்டல் சைபருக்கு கீழே மைனஸுக்கு போயிட்டார். ஆனால் அந்த மைனஸில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் 2 பிளஸ்ஸிங் வருது. அவருடைய சிறையிருப்பு மாறிடுச்சு. செகண்டரி முன்னிருந்ததை காட்டிலும் எல்லாவற்றும் முன்னாடியே ஆண்டவர் நிறையா கொடுத்துருக்காரு, அது எல்லாம் டபுளாக வருது. இதுதான் சீக்ரெட்டு. நீங்கள் யாருக்கா மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா சாத்தானுக்கு கொலை நடுங்கும். எதிரான மனுஷன்லாம் மூளை கலங்கி போயிடுவான். உங்களுக்கு எதிரியாக நிற்கிறான் பாருங்கள், காரணமே இல்லாமல் நிற்பான், பொறாமைப்படுவான், கண் வச்சுக்கிட்டு இருப்பான். நீங்கள் உழைச்சி சோறு திம்பிங்க, அவன் உழைக்காமல் உங்களை வெறுத்துக்கிட்டு இருப்பான். உழைக்கிறவங்களை கண்டா உழைக்காதவனுக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறவனை கண்டா அநீதி செய்கிறவனுக்கு பிடிக்காது. இங்கே அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா இயேசு என் பரிகாரி, கர்த்தர் நமக்கு பரிகாரி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க, அடுத்து பிடிக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு என்ன பிளெஸ்ஸிங் உடனடியாக தெரியும்னா, உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு சிறையிருப்பு இருக்குது பாருங்கள், அவனால் ஒரு அவங்க மனசை நோவு அடிச்சுட்டு இருப்பான், அது முதல்ல முறிஞ்சு ஓடி போயிடும். அசுத்தாவிலாம் இடம் தெரியாமல் ஓடும், செய்வன கட்டெல்லாம் உரு தெரியாமல் ஓடி போவோம். கர்த்தர் பொருளாதார செழிப்பை கட்டளையிடுவார், வியாதிகளை மாற்றி நல்ல சுகத்தை கொடுப்பார். ப்ளஸ் முன்னாடி இருக்கிறத காட்டின 2 மடங்கு கொடுத்து இன்னும் பொறாமல் அதிகமாக பார்ப்பானுங்க. இல்லைனா அது இவ்வளோ தொல்லை கொடுக்குறோம், இன்னும் வளர்றானே அப்படின்னு சொல்லி அநேகருடைய கண்களுக்கு நீங்கள் ஆச்சரியமாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்துக்கு வரக்கூடாதபடி எது தடுத்தாலும் அதை முதல்ல எடுத்து அந்த பக்கம் வச்சுருங்க. கர்த்தருடைய வேத வசனம் தான் உங்களை வழி நடத்தும். உங்கள் பண்ணுற ஜெபம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.